अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத முராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணம், கருணை என்கிற திருக்கல்யாண குணம், அந்த குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியினுடைய பெருமைகளை எல்லாம் அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் தயா சதகம் என்கிற ஸ்தோத்திரத்திலே. இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த தயாதேவியையே பார்த்து அவளுடைய பெருமைகளை அவளுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிவிப்பதாக மிக அற்புதமாக அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம். அதிலே இப்பொழுது முதலிலே நாம் 29வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமான ஒரு அர்த்தத்தை அருளி செய்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார்னால், தயை என்கிற குணம், அந்த குணத்திற்கு எது விஷயம் என்று கேட்டால் நாம் பண்ணக்கூடிய தவறுகள், பாபங்கள், இந்த பாபங்களையெல்லாம் தான் அந்த தயை என்று தன்னுடைய குணத்திற்கு விஷயமாக கொள்ளுகிறது. அதாவது என்ன, பாபங்களையெல்லாம் அவை காணா கண்ணிட்டிருத்தல் அல்லது அவற்றையே பரம போக்கியமாக கொள்ளுதல். தயை என்ன பண்ணும் என்னால் பாபங்களை போக்கிவிடும். அது போக்குவது என்னால் என்ன, பாபங்களை தானே உண்டுவிடும் என்ன அர்த்தம். இப்படியெல்லாம் விதவிதமாக நாம் அன்வைத்து அர்த்தம் கொள்ள வேணும். நம்மிடத்தில் இருக்கிற பாபங்களை எல்லாம் போக்குகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம், எப்படி ஒரு கன்றினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் தாய்ப்பசு நீக்கி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி நீக்கும் என்னால் தன்னுடைய நாக்காலே அந்த கன்றுக்குட்டியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நக்கி நக்கி தான் உண்டுவிடும், கன்றுடைய உடல் சுத்தமாகிவிடும் என்று இப்படித்தான் பார்க்கிறோம். இது இந்த குணத்திற்கு வாத்சல்யம் என்று பெயர் உண்டு என்று சொல்லுவதுண்டு. எல்லாம் இதனுடைய பல்வேறு பரிபாக்கம்தான், வெவ்வேறு நிலைகள் தான். அதனால் இப்போ கன்றினுடைய உடல் சுத்தமாகிறதுக்கு என்ன காரணம் என்னால் அதை தாய்ப்பசு போக்குகிறது. போக்குகிறதுன்னா என்ன செய்கிறது, தானத்தை உண்டு விடுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல் அடியவர்களிடத்தில் நிறைய குற்றம் இருந்தால், பாபங்கள் இருந்தால், அத்தையெல்லாம் தயாதேவி போக்கி விடுகிறாள். என்னால் என்ன பண்ணுகிறாளாம், அவற்றையெல்லாம் தான் உண்டு விடுகிறாளாம். இதுதான் அவள் பண்ணக்கூடிய காரியம். அதனால் தயாதேவி என்ன பண்ணுவலாம், யாரிடத்தில் பாபங்கள் நிறைய இருக்கிறது என்று பார்த்தா அப்போத்தானே இவளுக்கு வயிறு நிறைய பாபங்களை உண்ண வேணும் அல்லவா. அதனால் யாரிடத்தில் பாபம் இருக்கிறதுன்னு தேடிக்கொண்டு போகிறாளாம். இவள் எல்லாம் தேசிகன் மிக அழகாக இதை ஒரு உருவகம் போல சொல்லுகிறார். தேடிக்கொண்டு போகிறார். அப்படி போகிற பொழுது அந்த தயாதேவியை பார்த்து இப்பொழுது வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறாருன்னா, நீ எதற்கு பாபம் ஒன்றுமே இல்லாதவா குறைந்தவளெல்லாம் தேடிட்டு போகிற, மிக மிக அதிகமான பாபம் பண்ணினவன் நான் இருக்கிறேன். இப்போ என்னை விட அதிகமான பாபம் பண்ணவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுதும் என்னிடத்தில் வந்தால் உனக்கும் வயிறு நிறைந்து விடும், என் ஒருத்தனிடத்திலேயே உனக்கு வயிறு நிறைந்து விடும். நீ எதற்காக பாபம் குறைவாக இருக்கிற மற்றவர்களை தேடிக்கொண்டு போகிறாய், நீ மற்றவர்களை தேடிக்கொண்டு போனால் நீ எப்படி பிழைப்பாய் என்கிறார். ஏன்னா மற்றவர்களெல்லாம் என்னை விட பாவம் குறைவாக பண்ணியிருக்கிறார்கள். அங்கே போனால் உனக்கு ஆகாரம் முழுக்க கிடைக்காது. உனக்கு ஆகாரம் கிடைக்கலன்னா நீ எப்படி பிழைத்திருக்க முடியும். உனக்கு ஆகாரம் வேணும், நீ பிழைத்திருக்கணும்னா என்னிடத்துல தான் வரணும். ஏன்னு கேட்டால் என்னை விட அதிகமான பாபம் பண்ணவன் உலகத்தில் யாருமே கிடையாது என்று மிகவும் சமத்காரமாக ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். मयि तिष्ठति दुष्कृतां प्रदाने मितदोषानितरान् विचिन्वती त्वम् अपराधगणैः अपूर्णकुक्षिः कमलाकान्तदये कथं भवित्री.
என்ன சொல்லுகிறார்? துஷ்கிருதாம் பிரதானே மயி திஷ்டதி சதி. துஷ்டர்களில் பிரதானமானவன் நான் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பாபங்களை பண்ணியிருக்கிறேன். துஷ்கிருதாம் பிரதானே மயி திஷ்டதி. துஷ்டர்களிலே மிக பாபிகளிலே தலைவனாய் நிறைய பாபங்கள், மிக அதிகமான பாபங்கள் செய்தவனான நான் இருக்கிற பொழுது நீ என்ன பண்ணுகிறாய்? மிததோஷான் இதரான் விசின்வதி இதரான் விசின்வதி. வேற யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அதாவது இவனிடத்தில் பாபம் இருக்குமா, அவனிடத்தில் பாபம் இருக்குமா? ஏன்னா பாபம் இருந்தால் தான் தயா குணத்தை வெளிப்படுத்த முடியுமா? அதனால் என்ன பண்ணணும்? தயா குணம் யார் இடத்துல பாபம் இருக்குன்னு தேடிட்டு போய் அந்த பாபங்களெல்லாம் போக்க பார்க்கறது. அப்போ நீ என்ன பண்ணுகிறாய்? என்னால் குறைந்த பாபங்கள் உடைய மற்றவர்களிடத்திலே போய்கொண்டிருக்கிறாய், நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுடைய பாபங்களை எல்லாம் நீ உண்டுவிட்டாலும் கூட உனக்கு என்ன ஆகிறது? என்னால் அபராத கணைகி அபூர்ண குக்ஷிகி. உனக்கு வயிறு நிறையவில்லை. ஏன்னா அதிகமான பாபம் இல்லையோ மற்றவர்களிடத்தில். எவ்வளவுக்கு அவ்வளவு பாபம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு தயாதேவிக்கு வயிறு அதிகமாக நிறையுமா. ஆனால் என்ன ஆகிவிட்டது? மற்றவர்களெல்லாம் என்னை காட்டிலும் குறைந்த பாபம் பண்ணியிருக்கிறவர்கள் ஆகினாலே குறைந்த பாபம் உன்னுடைய வயிற்றுக்கு போராமல் போய்விட்டது. அதனால் என்னாச்சு? அபூர்ண குக்ஷிகி. அபூர்ண குக்ஷிகின்னா நிரம்பாத வயிறை உடையவளாய் நீ ஆகிவிட்டாய். இப்படியெல்லாம் நீ அவர்களை போன்றவர்களை தேடிக்கொண்டு போனாயானால் நீ கதம் பவித்ரி, எப்படி நீ உயிர் பிழைத்திருப்பாய்? கமலாகாந்த தயே, திருவேங்கடமுடையானுடைய அந்த தயாதேவியை, சீனிவாசனுடைய தயாதேவியை நீ இப்படிப்பட்ட சாமானியமான ஜனங்களிடத்தில் இருக்கிற பாபங்களை எல்லாம் பார்த்து அத்தை கொட்டு வயிறு நரிக்கணும்னு பார்க்குறியா? அது எப்படி முடியும்? உன்னால் முடியவே முடியாது. ஏன்னா அந்த பாபம் உனக்கு போராது. உனக்கு வேணும்னா நிறைய பாபம் வேணும், உன்னுடைய வயிறு நிறையணும்னா. அப்படிப்பட்ட நிறைய பாபம் எங்கே இருக்குதுன்னா என்னிடத்துல தான் இருக்குது. என்னை தவிர வேறு யாரிடத்துலையும் இவ்வளோ பாபம் கிடையாது. இதெல்லாம் அதாவது நைத்தியானுசந்தானத்தாலே தாம் மிக மிக அதிகமான பாபத்தை செய்தவர் என்பதாக அருளி செய்து கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன். மிக மிக அதிகமான பாபம் செய்த தன்னிடத்திலே தான் தயை அதிகமாக காட்டப்பட வேண்டும், மற்றவர்களிடத்திலே காட்டப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது போல அந்த கருத்தை தெரிவிப்பதற்கு இப்படி அழகான ஒரு உத்தியாலே அதை இப்படி காட்டுகிறார். என்ன சொல்றான்? என்ன விலைக்கு நீ பிறரிடத்தில் சென்றால் உன்னுடைய வயிற்றுக்கு போதிய உணவு பெறாமல் நீ பட்டினி என்றோ கிடக்க வேண்டும். அப்படி பட்டினி கிடந்தாயென்னால் நீ எப்படி உயிர் பிழைத்திருப்பாய்? உனக்கு உயிர் பிழைத்திருக்க வேணுமானால் உன்னுடைய வயிற்றிற்கு சரியான ஆகாரம், நிறைய ஆகாரம் வேணும். அது எங்கே இருக்குன்னா என்னிடத்துல தான் இருக்குது. என்னிடத்துல நீ வா என்று என்னிடத்திலே வந்து என்னுடைய பாபங்களை எல்லாம் நீ ஆகாரமாக கொண்டு நீ என்னிடத்திலிருந்து அந்த பாபங்களை போக்கி என்னை நீ ரட்சிப்பாய் என்று தயாதேவியை பார்த்து சொல்லுவது போல இந்த ஸ்லோகம் மிக அழகாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்த ஸ்லோகம் இதே போன்ற இன்னும் ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட இதனுடைய தொடர்ச்சி என்றே நாம் அதை கொள்ளலாம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதிமீதிருஷம் ஸ்வயம் மாம் விருஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். நான் யார் தெரியுமா? தயாதேவியே அவளை பார்த்து சொல்கிறார், நான் யார் தெரியுமா? அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தின்னா நான் தான், என்னை தவிர வேறு. அதாவது கீழ் ஸ்லோகத்தில் சொன்னார் அல்லவா, நான் தான் நிறைய பாபங்களை செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா, அதை அப்படியே இங்கே தொடர்கிறார். நான் எப்படிப்பட்டவன்? என்னால் பாபங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சக்கரவர்த்தியின் இடத்துல எப்படி எல்லா சிற்றரசர்களும் அடங்கி ஒடுங்கி கிடப்பார்களோ, அவனுக்கு உடைமையாக இருப்பார்களோ, அதுபோல் அத்தனை பாபங்களும் என்னிடத்துல தான் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அபராத சக்கரவர்த்தி என்னால் அபராதங்கள் அத்தனைக்கும் நான் தான் எஜமானன்னு சொன்னான். அப்போ அத்தனை அபராதங்களும் என்னிடத்துல இருக்கிறது. நான் பண்ணாத பாபமே உலகத்தில் கிடையாது. நான் ஒரு சக்கரவர்த்தி என்று தன்னை கொண்டாடி கொண்டார் முதல்ல. அதுக்கு மேலே அடுத்ததாக என்ன சொல்ற? கருணே தயாதேவியே துவம் ச குணேஷு சார்வபௌமி. நீ எப்படிப்பட்டவள்? என்னால் குணேஷு சார்வபௌமி, கல்யாண குணங்களுக்குள்ளே நீ சக்கரவர்த்தினி. அதாவது எம்பெருமானுடைய குணங்களுக்குள்ளே மிக உயர்ந்த குணம் எதுவோ அதற்குத்தான் சக்கரவர்த்தினின்னு பேர். அதாவது சக்கரவர்த்தி, நீ சக்கரவர்த்தி. எதுக்கு சக்கரவர்த்தின்னா குணங்களுக்கு நீ சக்கரவர்த்தி.
இப்போ நான் ஒரு சக்கரவர்த்தி, நீ அதான் நான் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி என்னால் நீயும் ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி என்ன இப்போ 2 பேரும் ஆகிவிட்டது. இப்போ விதுஷி ஸ்திதிம் ஈதிருஷம், இந்த நிலையை நீ நன்றாக அறிவாய். உனக்கு தெரியாததில்லை. நான் பாபங்களெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் அபராத சக்கரவர்த்தி என்பதும் உனக்கு தெரியும். நீ எல்லா குணங்களுக்கும் தலைவி என்பதும் உனக்கு தெரியும். இப்போ நீ என்ன பண்ண வேணும் என்னால் இது 2 விதமாக இந்த அர்த்தம் சொல்லலாம். என்ன சொல்கிறார் கடைசியில், இப்போ ஒரு தேசத்தில் 2 சக்கரவர்த்தி இருக்க முடியாது. என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோற்கணும். இல்லை 2 பேருக்கும் போட்டி, நானா நீயா என்று பார்த்து விடுவோம் என்று சண்டை போடுவான். சண்டை போட்டு ஜெயித்து விட்டானால் என்ன பண்ணுவான், தோற்றவனை நன்றாக அடக்கி ஒடுக்கி ஒரு சிறையில் கொண்டு போய் எங்கேனா கீழே அப்படியே வைத்து விடுவான். அப்போ தான் இவனுடைய பதவிக்கு ஆபத்து இல்லாத இருக்கும் என்று அப்படி பண்ணுவார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, 2 சக்கரவர்த்தி, அதாவது அபராத சக்கரவர்த்தி நான், நீ குணங்களுக்கு சக்கரவர்த்தி தயாதேவியான நீ என்ன சக்கரவர்த்தி நீ ஆகிவிட்டாய். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ என்ன பண்ண வேண்டும், என்னை கொண்டு போய் அடக்கி திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்தில் சிறை வைத்து விடு என்பது போல சொல்லுகிறார் இந்த இடத்துல என்று இப்படி ஒரு பொருள் இப்படியும் காட்டலாம். விதுஷி ஸ்திதிம் ஈதிருஷம் ஸ்வயம் மாம், இப்படிப்பட்ட நிலையினை அறிந்திருக்கிற நீ என்ன செய்ய வேண்டும், மாம் என்னை கொண்டு போய் விஷசைலேஸ்வர பாதசாத் குரு. விஷசைலேஸ்வரன் என்னால் திருவேங்கடமுடையான், விஷசைலம் விஷபாச்சலம் என்பதெல்லாம் திருவேங்கட மலையை குறிக்கக்கூடிய சொல்லது. அதற்கு ஈஸ்வரனான எம்பெருமான் அவனுடைய பாதசாத் குரு, திருவடியின் கீழ் என்னை அமரும்படி செய்துவிடு என்று சொல்லுகிறார். ஆஹா, என்னை நீ ஜெயித்து என்ன பண்ண, நான் அபராத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நீ குணசார்வ பௌமியாக இருக்கிறபடியினாலே நீ என்ன பண்ண வேணும், என்னை உன்னுடைய வசப்படுத்தி கொண்டு நீ என்னை கொண்டு போய் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளின் கீழே நான் இருக்கும்படியாக நீ என்னை செய்துவிடு என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி சொல்லுகிறார் என்று அர்த்தம் சொல்லலாம். இல்லை இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்னன்னா, நான் அபராத சக்கரவர்த்தி, எனக்கு சமமான பதவின்னா நீயும் சார்வபௌமி, குணங்களுக்கு சக்கரவர்த்தினியாக நீ இருக்கிறாய். அப்போ சமமான பதவியில் இருக்கிறவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்வது நியாயம்தானே. அப்படி இருக்கிற பொழுது நீ என்ன பண்ண வேணும், எனக்கு ஒரு உதவி வேணும் உன்னால். என்ன உதவி என்னால், என்னை கொண்டு போய் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே வைத்து விடு என்று இந்த உதவியை நீ செய்துள்ள வேணும். அதாவது என்னை வென்று என்னை சிறைப்படுத்து என்று சொல்லுவதாகவும் கொள்ளலாம். ஆனால் யாரும் உலகத்தில் அந்த மாதிரி என்னை வென்று நீ சிறைப்படுத்துன்னு போய் பிரார்த்திப்பாளான்னா அப்படி பிரார்த்திக்க மாட்டான். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு என்று தான் பிரார்த்திப்பார்கள் என்று நாம் உலகத்தில் பார்க்கிறபடினாலே அதற்கு ஏற்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் சக்கரவர்த்தியாக இருந்தால் நான் யார் இடத்துல போய் உதவி கேட்பேன், எனக்கு சமமாக இருக்கிற ஒருத்தர் இடத்துல தான் நான் போய் உதவி கேட்பேன். எனக்கு கீழே இருக்கிற இடத்துல போய் நான் உதவி செய்யணும் கேட்க மாட்டேன். நான் சக்கரவர்த்தின்னா அபராதங்களுக்கு சக்கரவர்த்தி, அது இருக்கட்டும். ஆனால் நீ எப்படிப்பட்டவள், நீ ஒரு சக்கரவர்த்தினி. ஆஹா, நீ எப்படிப்பட்டவள் என்னால் குணசார்வ பௌமி என்று எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்குள்ளே நீ சக்கரவர்த்தினியாக இருக்கிறாய். ஆயினால ஒரு சக்கரவர்த்தி மற்றொரு சக்கரவர்த்திக்கு உபகாரம் பண்ண வேண்டாமா, எனக்கு நீ பண்ண வேண்டிய உதவி இதுதான். என்ன பண்ணணும், உன்னுடைய எம்பெருமான் உன்னுடைய பர்த்தாவான திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே நான் இருக்கும்படியாக, நான் அபராத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட அந்த அபராதங்களை எல்லாம் காணா கண்ணிட்டு அல்லது அவற்றையே போக்கியமாக கொண்டு என்னை தன்னுடைய திருவடிகளிலே அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னை நீ செய்து என்னை கொண்டு போய் அவனுடைய திருவடிகளிலே வைப்பாயாக என்று இப்படி தயாதேவியை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்வதாக இந்த ஸ்லோகம். இதில் தன்னை அபராத சக்கரவர்த்தி என்று நைச்சானுசந்தானத்தாலே அருளி செய்து கொள்கிறார். கீழையும் கூட அகமஸ்மி அபராதானாம் என்று அது சொல்லிக்கொண்டார் அல்லவா, அது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா என்று அப்படி சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இங்கேயும் கூட மைதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே என்று இந்த ஸ்லோகத்திலேயும் அந்த கீழ் ஸ்லோகத்திலேயும் தெரிவித்துக் கொண்டார். இப்படி அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கின்ற ஸ்லோகங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।